சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்செய்தி வேலையை தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சிம்மர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான டீம், இவங்களை நான் வெல்கம் பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் ரொம்ப நாளா இவங்க டேட் கேட்டுட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு தான் இவங்களோட டேட் கிடைச்சிருக்கு. அண்ட் தங்களானுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இசை. அந்த இசையில இவங்களோட பங்கு மிகப்பெரிய பங்கா இருந்துகிட்டே இருக்கு. நான் சொல்றதை விட இவங்களோட சவுண்டு தான் பேசணும்னு நினைக்கிறேன். அண்ணே, எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நீங்க யாருன்றது நான் எவ்வளவுதான் இன்ட்ரோல கொடுத்தாலும் உங்களோட இசையை தான் அவங்க கிட்ட கொண்டு போய் கண்டிப்பா சேர்க்கும். ஏன்னா நிறைய பேர் முன்னாடியில இருந்து தெரியுறாங்க, நீங்க பின்னாடி இருந்து எவ்வளவு சப்போர்ட்டிவா எவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத அதை சொல்லதான் இன்னைக்கு உங்களை நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட இன்ட்ரோ மூலியமா நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் அதுல இருந்து இன்னும் வெளியே வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் உங்களோட கருத்துக்கள் ஒவ்வொன்றும் நாங்க பார்க்கும் பொழுது பிரம்மாண்டமா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் உங்கள்கிட்ட இருந்து தொடங்கிடுறேன். நீங்க தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நிறைய படங்கள், நிறைய இசையமைப்பாளர்களோட தொடர்ந்து உங்களோட பயணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கீங்க? இந்த தங்கலான் வாய்ப்பு எப்படி வந்தது?
நலமா இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நல்லா சிறப்பாக நலமா இருக்கேன். தங்கலான் படம் வாய்ப்பு எப்படி வந்ததுன்னா, இப்போ இயக்குனர் ரஞ்சித் அண்ணன் பார்த்தீங்கன்னா, நான் வானம் நிகழ்ச்சி வானம் ஃபெஸ்டிவல் பண்ணோம் 2018. 1000 பறை இசை கலைஞர்களில் மயிலாப்பூர் சென்னை அப்பா ஸ்கூல் மைதானத்தில் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி பண்ணோம். 1000 பேர். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை ஒட்டி தான் நம்ம சென்னையில் ஒரு ஒப்பாரி ஷோ, மியூசிக் அகாடமியில் ஒப்பாரி ஷோ, அதுக்கப்புறம் மார்கழியில் மக்கள் இசை அது பண்ணோம். மார்கழி மக்கள் இசை 10 சபாக்களில் 750க்கும் மேற்பட்ட கலைஞர்கள்ல இருந்துச்சு. அந்த நிகழ்வு பண்ணோம். அது மாதிரி கலை சார்ந்த நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அது முக்கிய பண்ணி ஒருங்கிணைக்கான வேலையை பார்த்தீங்கன்னா அண்ணன் தருவார். அதுவும் நாங்கள் சிறப்பாக பண்ணி தருவோம். அதனூடாக எங்களுக்கு தங்கலான் படத்தில் இது மாதிரி நடிக்கிறதுல பறைவாசிக பேக்ரவுண்டு பறைவாசி தான் கூப்பிட்டாங்க தான் போனோம். பார்த்தா எங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா 7 பேரும் ஒரு குழுவா அந்த குடும்பமா இருக்கிறீங்க, அதனால எல்லாரும் பார்த்தீங்கன்னா நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா நடிக்க வச்சாரு. சிறப்பு சிறப்பு. பெரிய ஒரு வாய்ப்பு அது. ஓகே, இசை மட்டும் இல்லாம தோட்டத்திலையும், அதாவது உங்களோட கதாபாத்திரமாவும் நாங்க எதிர்பார்க்க போறோம். எப்படி இருந்தது இந்த அனுபவம்? ஏன்னா ரஞ்சித் அவர்கள் அப்படின்றப்போ உங்களுக்கு ஆக்டிங் பிரச்சனையே இல்லை, டீமோட நம்ம இருக்கோம் அப்படின்றப்போ எப்படி இருந்தது அவங்க அழைச்சும் பொழுது, உள்ள நடிச்சும் பொழுது? ரொம்ப எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக தான் இருந்தது. ஏன்னா மேடை நிகழ்ச்சி நிகழ்த்துறது வேற, அதுக்கப்புறம் இப்போ சடங்குகளுக்கு இப்போ இறப்பு, அப்புறம் திருமண நிகழ்வு, கோயில் திருவிழாக்கள் வாசிக்கிறது வேற. அப்போ இது பறையும் வாசிக்கணும் நாங்க. அப்போ அவரை கூட அந்த நடிக்கிறதுன்றது எல்லாருக்குமே ஒரு அனுபவம் தான். ஏன்னா புதுமையான இடங்கள், அதுவும் விக்ரம் சாரு அவரோட கூட நடிப்பெல்லாம் கனவு கூட நாங்கள் யாரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். அவர் பக்கத்தில் அவரோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு, அவரோட ஒரு நீண்ட ஒரு பயணம். அந்த படப்பிடிப்பு தலைமே வேற மாதிரி இருந்ததுங்க. காலையில ஏந்து நடக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு 1-2 மணி நேரம் நடக்கணும். உள்ள போனோம் பாத்தீங்கன்னா ஆந்திரா கடப்பால, அது தண்ணிக்குள்ளதான் அந்த ஷூட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதுரையில பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா வெயில்ல பாறையில இருக்கும். அந்த போர் காட்சியெல்லாம் நாங்க தான் பறை வாசிப்போம், போர் முரசு வாசிப்போம். ஓகே, அது எல்லாருக்குமே ஒரு புது அனுபவமா இருக்கு. பக்கத்துல உட்காந்து எங்களுக்கு டைலாக் இல்லைன்னா கூட அந்த ஓகா, இப்ப நாங்க சொன்ன ஓகா, அப்போ அவங்களுக்கு பெரிய ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். நாங்க அந்த சத்தத்து மூலியமா தான் அவங்களுக்கு இந்த வீரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி உத்வேகத்தை கொடுக்கும். ஓகே ஓகே. எங்களுக்கு எல்லாருக்குமே நடிப்பு, அவங்களோட பயணிக்கிறது எல்லாமே புது அனுபவமா இருக்கு. சிறப்பு. அண்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வாசிச்சது உண்டுங்களாண்ணா? ஆஃப் ஸ்கிரீன்ல எல்லாருமே ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் விக்ரம் அவர்களா இருக்கட்டும், ரஞ்சித் அவர்களா இருக்கட்டும், இந்த இசைக்கு ஏற்ப அந்த மாதிரியான மெமரிஸ் இருக்கா? வாசிச்சுட்டே இருப்போம். எப்போ பாத்தீங்கன்னா முடியல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாசிப்போம். அப்புறம் பேக்கப் சொல்லும் போது எல்லாரும் கேட்டு வாசிட்டு எல்லாரும் ஆடுவோம். அப்புறம் இடையில பாத்தீங்கன்னா விக்ரம் சாரே வாசிக்க சொல்லுவாரு, அப்புறம் கொம்பு சொல்லுவாரு, திடீர்னு பறை வாசி சொல்லுவாரு. அந்த சின்ன சின்ன நேரம் கிடைக்கும் போது கூட எங்களை கூட தான் பாட்டு பாடிட்டு பேசிக்கிட்டு இப்படியேதான் இருப்பாரு. அவரு பாட்டு பாரு, அவரு ஐயா பாத்தீங்கன்னா கூத்து கலைஞர், அவரு பாடுறது, அவரு வாசிக்கிறது. எல்லாருமே ஒவ்வொரு வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் போது வாசிக்கும் போது அது சத்தம் கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். அந்த நிலையை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சிறப்புண்ணே, சிறப்பு. தொடர்ந்து நிறைய கேள்விகள் வச்சிருக்கேன். ஐயா, நீங்க சொல்லுங்க, அந்த ஈவெண்ட்ல பயங்கரமான ஒரு கலக்கல், ஸ்டேஜ்ல யார் அந்த மனுஷன் அப்படின்ற அளவுக்கு ஒரு நடனத்தை வெளிப்படுத்திருந்தீங்க. நினைச்சு பார்த்தது உண்டா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டைம் கிடைக்கும், அப்ப நம்மளோட திறமையை வெளிப்படுத்தலாம் அப்படின்ட்டு? அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? வணக்கம், என் பேர் பி சேகர். நான் சின்ன வயசுல இந்த மேளம் வாசித்தேன். பெரியவங்க வாசிப்பாங்க, அப்போ நான் டான்ஸ் போட கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் இதை வாசித்தேன். அதுக்கப்புறம் கூத்துல இறங்கினேன். இப்போ 45 வருஷமா தெருக்கூத்து ஆடி இருக்கேன். ஓகே, 45 வருஷமா தெருக்கூத்து ஆடி இருக்கேன். அந்தந்த கிராமம் சென்னை, மெட்ராஸ், பெங்களூரு இப்பெல்லாம் பல ஊர் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அருமை நம்பர் ஜெயகின் மூலிமா இந்த வாய்ப்பு எனக்கு தங்கலான் படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது. தங்கலான் படம் நடிக்க வாங்கன்னு கூப்பிடல, மேல வாசிக்கணும் வாங்க அப்படின்னு. பிறகுதான் கடப்பாயில போய் கோமணம் கட்ட விட்டாங்க. கடப்பால போய் கோமணம், எல்லாருமே கோமணம் தானே? எல்லாமே பச்சை கோமணம், எல்லாருமே அதான் கட்டிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் எனக்கு கட்டினாங்க. அதுக்கப்புறம் நான் தெருக்கூத்துல இதெல்லாம் கட்டி எனக்கு பழக்கம், நானே கட்டிக்குவேன், நம்மளே கட்டியாச்சு. அப்புறம் இவங்களை இப்படி அவங்களாம் கட்ட விடாதீங்க, நீங்களே கட்டுங்கன்ட்டு நம்ம ஆளுங்களுக்கு. இது என் பையன், இது தம்பி புள்ள. ஓகே ஓகே. அது என் பேரன். பேரனா? ஆமா. ஓகே. அவரு? அது தத்து எடுத்த புள்ள. சிறப்பு சிறப்பு. குடும்பமா நீங்க இணைஞ்சிருக்கீங்க? ஒரே குடும்பம் தான். சிறப்பு. அண்ணா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மணி, அப்பா தான் இவரு. ஓகே. படத்துல ஃபர்ஸ்ட் இந்த ஈவெண்ட்லாம் வச்சிருக்கோம்.
இப்போ அண்ணன் வந்து விஜயகாந்த் எடுத்து போய் சாங்குக்கெல்லாம் அடிக்க வைப்பாரு. அப்புறம் ஊர் திருவிழாவுக்கு டெத்து ஃபங்க்ஷனுக்கு அது மாதிரி தான் அடிச்சுன்னு இருப்போம். இட்டு போனாரு ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு தான் இட்டு போனாரு. அதுக்கப்புறமா ஈவெண்ட்ல போயிட்டு பார்த்து ஈவிபில போய் பார்த்து அதுக்கப்புறமா தான் ரஞ்சித் அண்ணன் டைரக்ஷன்ல போயிட்டு நடிக்க போறோம் அப்படின்னு தெரியும். ஓகே, எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸா கூட்டு போனீங்களாண்ணே? ஆமா. ஓகே, எப்படி இருந்தது அந்த நடிச்ச அனுபவங்கள்? ஸ்டார்டிங் முதல் நாள் போகும்போது கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு. கேமரா பக்கத்துல கேமரா வச்சாலும் கை காலெல்லாம் உதிரத்துக்கு. அதுக்கப்புறம் தான் அண்ணா சொல்லுவாரு, ரஞ்சித் அண்ணன் வந்து சொல்லுவாரு, தைரியமா நடிங்கடா, ஃபர்ஸ்ட் நடிக்க கத்துக்குங்கடா, முன்னேறி வாங்கடா, ஒரே இடத்துல இருக்காதீங்க, முன்னேறி வாங்கடான்னு சொல்லுவாரு ரஞ்சித் அண்ணா. பாப்பா விக்ரம் சார் அவரோட நடிச்ச அனுபவங்கள் எப்படி இருக்கு? சொல்லவே தெரியல, ஃபன்னு தான் அவரு கூட இருக்கும்போதெல்லாம். அப்படியா? செம்ம ஃபன்னு. உங்க கூட ஒரு 5 நிமிஷம் பேசுனால உங்களை மாதிரி பேசுவாரு அவரு. யாரா இருந்தாலும் உடனே கலாய்ச்சிருவாரு. பயங்கரமா இருப்பாரு விக்ரம் சார். அவர் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கி வாசிச்சது அந்த விஷயம் ட்ரை பண்ணாரா? அவரும் வாசிச்சாரு. சம்பத்ராமன் இருந்தாரு, அவரும் வாசிச்சாரு. ஓகே ஓகே. அப்புறம் பசுபதி சார் அவரும் வாசிச்சாரு. அவரும் வாசிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு பசுபதி அண்ணெல்லாம் ப்ரொஃபஷனலா வாசிக்கிற மாதிரி இருக்கும்ல. அதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓகே பிரதர், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் பிரதாப். ஓகே, எப்படி இருந்தது இந்த தங்கலான அனுபவம்? ரொம்ப ஜாலியா இருந்தது. ஜாலியா இருந்ததா? அவ்வளவுதான் பேசுறானே அவரு. இன்னைக்கு பேசணும் தானே கூப்பிட்டு வந்தீங்க. இப்ப பேசிக்க, நீங்க ரஞ்சித்தை பத்தி சொல்லணும், விக்ரம் சார் பத்தி சொல்லணும், எல்லாரும் பத்தி நீங்க இப்ப சொல்லிட்டு தான் நீங்க போகணும். இன்னும் கெட்டப்ல இருந்து எடுக்கவே இல்லையா நீங்க? இல்ல இதுதான் உங்க கெட்டப்பேவா? இல்ல, படத்துல விட்டு கெட்ட பேரு இது ரியல் கெட்டப். இது ரியல் கெட்டப்பா? ஓகே, அங்க போய் விக்ரம் சார் முன்னாடியோ ரஞ்சித் சார் முன்னாடியோ வாசிச்சது எப்படி இருந்தது? பதட்டம் இருந்துச்சா உங்களுக்கு? இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் பழகிடுச்சு கரெக்டா. ஏதாவது ஒரு மறக்க முடியாத விஷயம் அங்க நடந்தது, விக்ரம் சார்ட்ட நடந்தது, அந்த மாதிரி ஏதாவது நீங்க சொல்லுங்க. அவரை கூட குதிரை பூச்சின்னு பேசின்னு வந்தது. நீங்களா? என்ன பேசுனீங்க? அப்படி பேசின்னு வந்தது ஜாலியா. ஓகே, விக்ரம் சார் அந்த கெட்டப்ல பாக்குறப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு? முழுசா தங்கலானா மாறி வரும்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்துருப்பீங்களா, எப்படி இருந்தது அது? கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. முடியெல்லாம் விட்டுக்கினே, ஓகே, தாடியெல்லாம் விட்டுக்கினேன். அண்ணே வணக்கம். உங்களுக்கு 2 வணக்கத்தை சேர்த்து சொல்லிடுறேன். எப்படி உங்களுக்கு சத்து எங்க ஆட்கள் எல்லாம் மிரண்டுட்டாங்க உங்க இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பார்த்து. ஸோ நீங்க வாசிச்ச கருவிகளை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சரிங்க, வணக்கம். என்னோட பேர் வந்து வேங்க வெங்கடேசன். அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்துலேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தத்துக்குள்ளன்னு சொன்னாங்கல்ல, அதை வந்து நான் விளக்கமாக சொல்லிடுறேன். இந்த கலைக்காக நான் அவங்க தத்து எடுத்து இந்த கலைக்குள்ள என்னை வந்து சேர்த்துருக்காங்க. ஆமாம், நான் வந்து என்ன தத்து எடுத்து கலைக்காக தத்து எடுத்திருக்காங்க. இப்போ இசையோட வந்து பேசலாம். என்னன்னா, இது வந்து சங்கு, யானை முள்ளி சங்குன்னு சொல்லுவாங்க. இது பேர் யானை முள்ளி சங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட கொம்பு. இந்த இசைக்கருவி நானா தயாரிச்சு நானா வாசிக்கிறது. இது இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க, அது யாரோட என்னோட கொம்புன்றது. ஏன்னா எல்லாரும் வந்து மாட்டோடைய கொம்பு இது. நானா தயாரிச்சு வாசிச்சுட்டு இருக்கேன். அதாவது இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருந்தேன். வாங்க முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நானே தயாரிச்சு எனக்கு செஞ்சு வாசிச்சுட்டு இருக்கேன். யாராவது கேட்டாலும் வெளில செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். இந்த படத்துக்காகவும் நான் ஒரு கொம்பு செஞ்சு கொடுத்துருக்கேன், படத்துக்காக தனியாக. அது இந்த பெரிய கொம்பு, இந்த கொம்பு பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்கும். இந்த கொம்பு சீன்ல இருக்கும்ல. அப்படியா? ஆமா, அது எருமை மாடு கொம்பு. அது எருமை மாடு கொம்புங்களா? இது காளை மாடு சொல்ல, வண்டியில் சொல்லலாம். அதோடைய கொம்பு. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, சார் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கி கேட்டாங்களான்னு சொல்லிட்டு. இது மாதிரி சார்கிட்ட போயிட்டு, சார் இது நானா செஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட் சார், இது மாட்டு கொம்பில் நானா செஞ்சு. ஆமாம், அவர் சேரில் உட்காந்துருக்கும்போது ரெஸ்ட் எடுக்கும்போது நான் போயிட்டு இது பண்ணியிருந்தேன். அவங்க கையில் வாங்கி வாசி பார்த்தாங்கன்னா அவங்க வாசிக்க முடியல. இது என்ன சவுண்டு வரல, எப்படி நீ வாசிக்கன்னு சொல்லிட்டு திரும்ப அப்புறம் அவங்கள்ட்ட அண்ணனுடைய பர்மிஷன் கேட்டு நாங்கள் போயிட்டு வாசி காட்டினேன். நான் போயிட்டு பரவாயில்ல, இதில் வேறு டியூன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், வேறு ஒரு கும்பலில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்கள்ட்ட நிறைய நல்லா பேசுவாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாருமே வாங்கி பார்ப்பாங்க, வாங்கி பேசுவாங்க. ஒரு வாட்டி வாசிட்டேன்னா திரும்ப அதை வந்து மறுபடியும் வாசி காட்டுங்க, நல்லா இருக்கு, அந்த உணர்வு நல்லா இருக்கு, அந்த பீட் நல்லா இருக்கு, ஒரு 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 ஃபீல் உருவாக்குது, திரும்ப வாசிங்க தனியாக கூட்டு வச்சு வாசிக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய பேசுவாங்க. ஓப்பனா சொல்லணும்னா இன்னும் நேரம் வாசிங்க கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. இந்த கேள்விகளாம் முடிச்சுட்டு அப்புறம் நான் போலான்னா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்ண்ணா, என் பேர் சரண்ராஜ். திருவண்ணாமலை மாவட்டம் கலசவா மாவட்டம் சீனந்தல் கிராமத்துலேருந்து வரேன். நான் வந்து ஒரு 12 வருஷமா பறைசை வாச்சிட்டு இருக்கேன். படிச்சுக்கினே அப்படியே பறைசை தான் வாச்சிட்டு இருக்கேன். நான் அப்பத்துலேருந்து வாச்சிக்கிது வந்து ஈரங்களுக்கு, கல்யாணத்துக்கு, காது குத்து அப்படிதான். ரோட்டில் வாச்சிருந்தேன் என்ன, ஸ்டேஜ் மேலே ஏற்றி இப்போ திரையுலகத்தில் கூட்டின்னு வந்து ஜெயகரனுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. அப்புறம் ரஞ்சித் அண்ணனுக்கு நன்றி. ஏன்னா அவர் இல்லைனாலும் நாங்கள் வந்திருக்க முடியாது மேலே. ரொம்ப அனுபவம், ஆனால் ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. யாரும் நம்பலை ஃபர்ஸ்ட்டு நாங்கள் சினிமாவெல்லாம் போவோன்ட்டு. ஏன்னா ரோட்டில் வாச்சிங்கன்னா இவங்களாம் எங்கே சினிமாவுக்கு போவோம்னு நினச்சாங்க. ஆனால் ஜேகே அண்ணன் மூலியமாக அந்த வாய்ப்பு கிடைச்சிது, ரொம்ப பெருமையாக இருக்குது.
சினிமா எப்படி இருந்தது அந்த உலகம்? சினிமா உலகம் புதுசாக தான் இருக்குது, எங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். ரோட்டில் வச்சுருந்த நாங்கள் அதில் போனால் புதுசாக தான் இருக்குது எங்களுக்கு. அதுவும் பதட்டமாகவும் இருக்கும். கேமரானா செல்லில் பார்க்குறது தான் கேமரா எங்களுக்கெல்லாம். இந்த கேமராவில் எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே தெரியாது. எங்களை இப்போ அந்த படத்தில் ஓரளவுக்கு நாங்கள் நடிச்சிருக்கிறோன்னா அது காரணம் முழுக்க ஜெயிக்கணும் தான். வேறு யாரும் எங்களுக்கு எதுவும் சொல்லிலாம் கொடுக்கல. இந்த இடத்துல இப்படி இருக்குன்னா அந்த இடத்துல அப்படி இருக்குன்னு இவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு தான் நாங்கள் அதில் பண்ணியிருக்கிறோம். அது எப்படி இருக்குன்னு படத்தை பார்த்தா தெரியும், நாங்கள் எப்படி இருக்குன்னு அதை பார்த்தா தான் தெரியும். ஆனால் எப்படின்னு இருக்கு இதெல்லாம்? இந்த படத்தில் சொல்லுவாங்க இதெல்லாம் அனுபவிக்கிறதா வேணாமன்ற மாதிரி இவ்வளோ நல்ல வார்த்தைகள் பல பேரை வளர்த்து விட்டுருக்கீங்க. இந்த படத்தில் குறிப்பாக ஜிவி பிரகாஷ் எவ்வளோ தூரம் அவரு கொஞ்சம் ஏன்னா ரொம்ப ஜாலியான டைப் வேற, எப்படி அவரோட பயணம் எப்படி இருந்தது? நாங்க வந்து லைவ் சவுண்ட் தான் வாசிப்போம். படப்பிடிப்பு தளத்துல தான் மிஸ்டேக் எல்லாம் வாசிப்போம். ஸோ அது அப்படியே தான் பயன்படுத்தினாங்க. நாங்க ஸ்டுடியோ போயிட்டு வாசிக்கல, மற்ற படங்கள் மாதிரி இல்லை. இப்போ கர்ணன், பரியரும் பெருமாள், இப்போ மகான், இப்போ சார்பேட்டா, இந்த மாதிரி படம், இப்போ நட்சத்திர நகர், இந்த படத்துக்குலாம் வந்து ஸ்டுடியோ போயிட்டு மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணணும், நேரடியாக வாசிடுவோம், பார்த்துட்டு பண்ணிடுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே லைவ் சவுண்ட், எல்லாமே லைவா வந்து டோட்டலா யூனிட் செட்டே வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க. அப்போ அவர் அண்ணன் வந்து இந்த கான்செப்ட் இதுதான் வாசிக்கணும்னு சொல்லிட்டு குறிப்பா இன்னொன்னு சொல்லணும்னா, இப்போ இவங்க எல்லாருமே ஏன் அதை ரொம்ப பிரமிப்பா சொல்றாங்கன்னா, இப்போ இவங்க பறைய அடிக்கிறதுனால மட்டுமே அவங்க அண்ணன் வந்து செலக்ட் பண்ணல. ரஞ்சித் அண்ணா வந்து இவங்களை படத்துக்குள்ள செலக்ட் பண்ணல. ஏன்னா நாங்க டெஸ்ட் ஷூட் வந்து 16 பேர் மேல போனோம். அந்த 16 பேரும் வந்து பார்த்தா அந்த கதைக்களை எங்க நடக்குது, இந்த லேண்ட்ஸ்கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்க எல்லாரும் முகத்தையும் வந்து பார்த்தாரு. ஸோ அந்த கதைக்களத்துக்கான இப்போ வட மாவட்டங்கள் சார்ந்த திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர், இந்த மாவட்டங்கள் சார்ந்த கலைஞர்கள். ஸோ அதுல வந்து கொஞ்சம் சினிமாட்டிக்கா அவங்க சினிமாவுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இறப்புக்கு ஃபோன் பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு. இப்போ இவரெல்லாம் கூத்து ஃபோன் ஆஃப் பண்ணிட்டே இருந்தாரு, அதுக்காக டெடிகேட்டிவா இருந்தாரு. இப்போ இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி தான், டெய்லியும் ஒரு நிகழ்வு, கூத்து தினமும் ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அப்போ அவரு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா சினிமாவுக்கு வந்துட்டு 2 நாள் இருப்பாங்க, போயிடும். குறிப்பா நிகழ்த்து கலைஞர்னா அப்படிதான். சினிமான்றது வேற, அதுக்காக நம்ம அர்ப்பணிப்புன்றது முன்னாடி எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கு. ஆனா இவங்களுக்கு வந்து சடால்னு வந்த உடனே இவங்களுக்கு கொஞ்சம் இவங்க அதுக்குள்ள வர்றதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். ஸோ அப்போ அது மாதிரி தான் அவர் செலக்ட் பண்ணார். அப்புறம் உதவி இயக்குநர்கள்கிட்ட சொல்லி உதவி இயக்குநர்கள் வந்து அவங்க வந்து தேர்வு பண்ணுவாங்க, இவங்க கரெக்டாக இருப்பாங்க, இவங்க கரெக்டாக இருப்பாங்க, இவங்களுக்கு வந்து இது அப்போ மூக்கு எப்படி போவாங்க, மூக்குல என்ன குத்துறோம், காதுல இதெல்லாம் மணி எப்படி கட்டலாம், அவங்க உருவ தகுந்த மாதிரி அவங்க பண்ணாங்க. அது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அதனாலதான் நான் இவங்களை வந்து பார்த்தா சினிமாவுக்குன்னு கூட்டு போனா இப்ப நிறைய பேர் அதை நம்ப மாட்டாங்க. சினிமாவுக்கு போன உடனே ஒரு எதிர்பார்ப்போடு இல்லாம நம்ம நிகழ்ச்சி தான் போறதா கூட்டுவாங்க. சொன்னா அதுக்கப்புறம் திருப்பி கன்ஃபார்ம் பண்ண உடனே அப்பயும் நம்பாம தான் கும்பலாம் வந்து. ஸோ அதுக்கப்புறம் அவரு அந்த போட்டோ வச்சிருந்தாங்க, அவங்க ஆய்வு பண்ணி போட்டோ. அந்த போட்டோல தமிழ்நாட்டில் இருக்கிற குறிப்பா இந்த பகுதியில் இருக்கிற தோலிசை கருவி நம்ம குழு மட்டும் தான் பயன்படுத்தணும். இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலகப்பறை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோலி பறை, கிரிக்கெட்டி பறை, இப்போ சட்டி பறை. இப்போ இந்த சட்டில இப்போ யாரும் பயன்படுத்தவே இல்லை. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தாங்க, யாரும் இப்போ இல்லை. இப்போ நாங்கள் வந்து அது உயிர் கொடுத்து வச்சுட்டு இருக்கோம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்பாஞ்ச் வச்சு பேக் லென்ஸ் மாதிரி எடுத்துட்டு வரும். ஸோ அவ்வளோ பாதுகாப்பா அது இது பின்னாடி இவ்வளோ இருக்கு. அதனாலதான் இப்போ இந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே அதை நாங்கள் சரியா அவங்க பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஆனா அந்த வாய்ப்பு நாங்கள் சரியா பயன்படுத்திட்டு அவங்க என்ன தேவையோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் ஸ்மார்ட்ல வாஷ் தான், ஸ்மார்ட்ல போர் ரொம்ப பிரம்மாண்டமான அந்த இது. அதுக்கப்புறம் பூசை, அப்போ அவங்க அந்த சொற்கட்டு இருக்குல்ல, அந்த வட்டார கேஜிஎஃப் அந்த வழிபாட்டுக்கான சொல்லாடல் இருக்கும். இப்போ வட்டார தகுந்த மாதிரி வந்து இசைக்கருடைய சொற்கட்டுகள் வேறுபடும். மாவட்டம், அப்புறம் வட்டம், அப்புறம் தமிழ்நாடு, ஸ்டேட் வாரியா போகும். ஆனா எல்லாமே நம்ம கூட்டி கழிச்சு வந்து ஒரு தாளம், ஆதி தாளத்தில் இருக்கும். அப்ப அது இதுக்குள்ள வந்தா பயணிச்சாதான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப நம்ம ஈஸியா எதை கூட கனெக்ட் ஆகலாம் எளிமையா. ஏன்னா இது கூட்டுப்பறை இசைக்கிறவங்க, இது பெரிய மேலும் கூட்டுப்பறை இசைக்கிறவங்க எதை கூட வேணா ஈஸியா வந்து கடல் நீச்சல் அடிச்சவங்க வந்து குட்டையில் ஈஸியா அடிச்சலாம், அது மாதிரிதான் இப்போ. அதனால அவங்க இந்த சொல்கட்டு தான் வாசிக்கிறானவரு, அதாவது வாசிச்சு பார்ப்போம். ஒன்னா சேரும்போது அவர் என்ன சொன்னார் எக்ஸாக்டா அது வந்துடும். ஒரு டேக் மேக்சிமம் 2, அது ஒண்ணுலே பண்ணிடுவோம். ஒன்னு ஒரு திருப்தியாக இன்னும் கொஞ்சம் பண்ணி தருவோம். சரி, அது சிறப்பா கேட்கவே நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் போல. அண்ட் பிரதர் யூஸ் பண்றது வந்து ஈவெண்ட்ல யூஸ் பண்ணிருப்பீங்க, அந்த கையை வச்சு கூட அது வந்து கிடுகிட்டி பறையினா. இப்போ வந்து கர்ணன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த கழுது நகர் சீன் அது ஃபுல்லா பேக்ரவுண்ட் இருக்கும் பாரு, அது ஃபுல்லா வந்து இதெல்லாம் வாசிச்சிருக்காங்க. அப்படிங்களா? ஓகே, அது கேட்கலாமா? அது வாசிக்கலாம் தனியா. நீங்க
So, இதுல இருந்து கொஞ்சம் இதோட கொஞ்சம் பெருசு வந்து பாத்தீங்கன்னா அது தமுக்கு. ஓகே. அதான் வந்து பாத்தீங்கன்னா தண்டாரா போடுறதுன்னு தண்டாரப்பறை, அது தமுக்கு. தமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல செய்தி அறிவிக்கிறது. இதனால அறிவிக்கப்படுவது என்னவென்றால் அது தமுக்கு. எனக்கு பரியரும் பெருமாள், ஏன்னா நீங்கள் என்னென்ன படங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்கள் இசை பேசும். இருந்தாலும் நான் இங்கே அதை பதிவு பண்ணுறேன். பரியரும் பெருமாள் இருக்கட்டும், கர்ணனாக இருக்கட்டும், மகானாக இருக்கட்டும், தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு கர்ணனில் அந்த கடைசியாக ஒரு பீட் வரும்ல, எத்தனை நாட்கள் எடுத்துக்கிச்சு அந்த பீட்டு? அது 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 ரொம்ப எப்போ கேட்டாலும் ஒரு மாதிரி எனர்ஜியாகவும், நம்ம டவுனாக இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப பூஸ்ட் ஆகும். ஒரே நாள் சொல்லுவாரு சாரு, இப்படி ஒன்று வாசின்னு அவருக்கு ஒரு வாசி சொல்லுவாரு, அது கரெக்டா நாங்க வாசிச்சிருவோம். ஏன்னா எல்லாருமே வந்து பர்ஃபார்மர், அந்த அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி உடனே வாசிச்சிருவோம். நாங்க ஒரே நாள்ல வாசிச்சிருவோம். நான் என்னோட ரெக்வஸ்டா அது கேட்கலாமாண்ணே? இங்க வாய்ப்புகள் இருக்கா? அதான் நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட கேள்விகள் விடாமல் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தான் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாரையும் அழைச்சி இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நீங்கள் வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. இது யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, உங்கள்கிட்டே கேட்டுறேன். அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னே அது எங்களுக்காக இங்கே கிடைக்குமா? வாய்ப்புகள் இருக்கா? உங்களுக்காக உங்கள் நண்பர்களை வாசிக்க சொல்கிறேன். உங்களோட நடனத்தை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு விருப்பம். சரியா அடிருமா? ஓகே, ரொம்ப சிறப்பு, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு தங்கலான் இல்லை, நிறைய படங்களுக்கு நீங்க, ஏன்னா என்ஜாமிலாம் எவ்வளவு பெரிய ஹிட் அப்படின்றது தெரியும். கர்ணன், பரியரும் பெருமாள், மகான், இப்போ தங்கலான் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களோட டேட்ஸ் கிடைக்காது. அதனால நான் இந்த டைமை ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப காஸ்ட்லியாகவும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களோட எடுத்தது இன்டர்வியூவா இல்லை, இது பொக்கிஷமா நான் இது எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றிகள். மேலும் மேலும் பல பெரிய இடங்களுக்கு நீங்க போகணும். என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. இன்னும் உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடுபெற நாள் உங்களை. நன்றி, வணக்கம்.